வணக்கம். இந்த உலகத்தில் பல மர்மங்கள், மிஸ்ட்ரிஸ், சீக்ரெட்ஸ், ரகசியங்கள் பல இருக்கு. பார்த்தீங்கன்னா, ஒரு சில உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு சொல்ல முடியும். எகிப்தினுடைய பிரமிடுகள் 5000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டியிருக்காங்க. அது இன்னைக்கும் அது நமக்கு பிரமிப்பாக இருக்குது. அதில் என்ன இருக்குன்னு இன்னும் தெளிவாக தெரியல. அது ஒரு மர்மமாகவே இருக்குது. அதே போல் பர்முதா ட்ரையாங்கிள்னு சொல்கிறாங்க. அதாவது வட அட்லாண்டிக் ஓஷனில் ஒரு பர்டிகுலர் பிளேஸில் ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குங்களாம். அந்த வழியாக அந்த கடல் மார்க்கத்தில் போகிற ஷிப்புங்களாம் மிஸ் ஆகிடுதுங்களாம். பாருங்கள் எவ்வளோ மர்மமாக இருக்குது. அதையும் ஆராய்ச்சி செஞ்சிட்டு இருக்காங்க. அதுபோல் இங்கிலாந்தில் 5000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு ஸ்டோன் ஹெஞ்சுன்னு சொல்கிறாங்க. அதாவது நினைவு கல் தூண்கள். அது எதுக்காக கட்டினாங்க, ஏன் இப்படி அது ஒரு வித்தியாசமாக இருக்குது, அதுவும் ஒரு மிஸ்டியாகவே இருக்குங்க. அதுபோல் நம்ம ஊரில் இந்தியாவில் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், அது பார்த்திங்கன்னா 5000 வருஷம் பழமையானது. அதுலேயும் எவ்வளோ கண்டுபிடிக்கப்பட்டாலும் இன்னும் எவ்வளோ அதில் மிஸ்ட்ரிஸ் ஒளிஞ்சு கிடக்குது. இது போலத்தான் நம்ம ஊரில், நம்ம தமிழ்நாட்டில் ஒரு ரகசியம் இருக்குங்க. அதை பற்றி தான் நான் உங்கள்கிட்ட இன்றைக்கி பேச போகிறேன். அதாவது சிதம்பர ரகசியம். இது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சப்ஜெக்ட். இந்த மாதிரி ஒரு தகவல்கள், நிகழ்வுகள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க இப்போ நம்ம சப்ஜெக்டுக்கு போகலாம். அதாவது சிதம்பரம் அந்த ஊர் ஒரு சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 220 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. அது தில்லை நடராஜ பெருமாள் கோயிலினுடைய ஸ்தலமாக இருக்குது. அந்த தில்லை நடராஜர் தான் அங்கே அந்த சிதம்பரம் கோவிலோட மெயின் டயட்டி. அந்த தில்லைன்றது அங்கே அந்த காலத்தில் இருந்த மரம் செடியெல்லாம் அங்கே அந்த தில்லை செடிகளாக இருந்திருக்கு, மரங்களாக இருந்திருக்கு. அந்த இடத்துல 3000 4000 வருஷத்துக்கு முன்னாடி நடராஜர் போய் ஆனந்த நடனம் ஆடினு தான் சொல்கிறாங்க. அதை மையமாக வச்சு தான் பல்லவர்கள், சோழர்கள் அந்த டெம்பிளை கட்டியிருக்காங்க. பார்த்திங்கன்னா கலை சிற்பமும் நல்லாயிருக்கும். ஆனால் இப்போ என்ன ரகசியம்ன்றது என்ன பார்க்கலாங்க. அதாவது மெயின் கடவுள் நடராஜர், அவர் ஆனந்த தாண்டவம் ஆடுற அந்த ஒரு சிலை தான் அங்கே மெயின் சிலைங்க. அது வலது காலை ஒரே ஒரு காலில் நிற்பார், இடது காலை தூக்கிட்டு நிற்பார். அதுலேயும் ஒரு சில இன்ஃபர்மேஷன் இருக்குங்க. அதாவது அவர் வலது காலை ஒரு ஒரு குட்டி அரக்கனை மிதிச்சிக்கிட்டு இருக்க மாதிரி, லெஃப்ட் இதை லெக் மேலே தூக்கிட்டு இருக்க மாதிரி. அதாவது அந்த அரக்கன்றது நம்மளுடைய மனசில் இருக்கிற அழுக்கு, வன்மம், நம்மளுடைய மற்ற அறியாமை அதெல்லாம் போக்கணும். இந்த இடது காலில் ஒரு எங்கும் இருக்கிற பரம்பொருளை, சந்தோஷத்தை நம்ம பார்க்கணுன்றது தான் அதனுடைய ஒரு சிம்பலாக சொல்கிறாங்க. ஆனால் ரகசியம் என்ன, சிதம்பர ரகசியம்னா என்னன்றதை இப்போ பார்ப்போம். அதாவது நடராஜர் மெயின் கடவுளுக்கு பக்கத்தில் வலது பரத்தில் ஒரு திரை இருக்குங்க. அதை நம்ம போய் கேட்கும்போது அந்த தீட்சிதர்கள் அந்த திரையை விலக்கி காட்டுவாங்க. அந்த திரையை விலக்கி காட்டும்போது நமக்கு ஒரு ஆவல் வரும். என்ன இருக்கும் அந்த திரை உள்ள, என்ன சிலை இருக்கும், என்ன ஒரு உருவம் தெரியும் அப்படின்ற ஒரு ஆர்வமாக எல்லாரும் பார்க்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே ஒன்றுமே இருக்காது. அங்கே ஒரு சில தங்க வில்வ இலைகள் தொங்குங்க. அது பின்னாடி ஒன்றுமே இருக்காது. ஒரே ஒரு வால் மட்டும்தான் இருக்கும், ஒன்றும் இருக்காது. இதை எல்லாருக்கும் என்ன சொல்கிறாங்க, இதை தான் ரகசியம்ன்றாங்க. அதாவது அதில் என்ன தத்துவம், ஃபிலாசபி இருக்குன்னா, இறைவன் முன்னுக்குள்ளேயே இருக்கான். அதே மாதிரி இந்த நம்ம பார்க்குற அந்த பிரபஞ்சம், அந்த பிரபஞ்சத்து ஃபுல்லாக உலகத்தில் எல்லா இடத்துலையும் பரவி கிடக்கிறான். நீ எதுக்கு அதை தேடுற, எல்லா இடத்துலையும் இவர் இருக்காரு, பரம்பொருள் இருக்காரு, உன்னுக்குள்ளேயும் இருக்காருன்ற தத்துவத்தை, ஃபிலாசபி சொல்கிறது தான் இந்த ரகசியம் சொல்கிறாங்க. இது மெயின் ரகசியத்தை சொல்கிறாங்க. ஆனால் இன்னொன்றும் ஒரு ரகசியம் என்ன, சிதம்பர ரகசியம்னு அதுக்கு இன்னொரு கதையும் சொல்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தோன்னா, நந்தனார்ன்ற ஒருவர், அவர் அந்த காலத்தில் சமுதாய சூழ்நிலைகள்னால கொஞ்சம் தாழ்ந்த நிலையில் இருக்கார். அவர் தில்லை நடராஜர் மேலே ரொம்ப பாசம், ரொம்ப பக்தி. அவர் எப்பொழுது பார்த்தாலும் நான் போய் பார்க்க போகிறேன், நடராஜரை பார்க்க போகிறேன் அப்படின்னு எல்லார்ட்டையும் சொல்லுவாருங்களாம். நாளைக்கு போகிறேன், எப்போ கேட்டாலும் நாளைக்கு போகிறேன். அதனாலேயே அவர் பேர் திருநாளை போவார் அப்படின்னு புராணங்கள்லாம் சொல்கிறாங்க.
அவர் 63 நாயன்மார்கள் அவர் ஒருத்தர். ஆனால் அவர் என்ன பண்ணியிருக்காரு, சிதம்பரம் நடராஜரை பார்க்கணுன்ட்டு கிளம்பி வந்துக்கிட்டு இருக்காருங்க. வந்துட்டு இருக்க இடத்துல நடுவில் ஒரு ஊரில் திருப்பூங்கூர்னு ஒரு இடம், அங்கே சிவலோகநாதர், அங்கே ஒரு சிவன் கோவில் இருக்குங்க, லிங்கம். அதை தரிசிக்கணும்னு போகிறாரு. போகிற இடத்துல வாசல்லே நிறுத்தி வச்சிடுறாங்க. கேட் வெளியே நிற்கிறாரு. அங்கேருந்து அந்த லிங்கத்தை பார்த்து அவர் தரிசிக்கணும்னா நடுவில் ஒரு பெரிய நந்தி கல் சிலை, நந்தி சிலை இருக்குது. அது மறக்குது இவர் இங்கேருந்து கும்பிட்றதுக்கு. அவர் மனமுருகி அழுது பாடுறாரு. அதை பார்த்த சிவன் மனமுருகி இந்த நந்தி, கல் நந்தி ஒரு பல இன்ச்சு நகர்ந்து வழி விடுத்து இவருக்கு காட்டுதுக்கலாம். அப்புறம் அவர் அதை தரிசித்து கும்பிட்டதா சொல்கிறாங்க. இன்னும் அந்த அந்த கோவிலுக்கு போனீங்கன்னா திருப்பூங்கூர்ன்றாங்க, அங்கே போய் பார்த்தீங்கன்னா அந்த கல் நந்தி கொஞ்சம் நகர்ந்து இருக்கிறது பார்க்கலான்னு சொல்கிறாங்க. இதுக்கு அப்புறம் அவர் தில்லை நடராஜர் கோவிலுக்கு வராரு. அங்கே சிவனை தரிசிக்கணும்னு சொல்கிறாரு நடராஜரை. அப்போ அங்கே இருக்கிறவங்கெல்லாம் தீட்சிதர்கள்லாம் வந்து அங்கே வந்து அவருக்கு தீ மூட்டி அதில் நடந்து வந்து அவர் வந்து இந்த சாமியை தரிசிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதையும் சொல்கிறாங்க. அதையும் அவர் நிறைவேற்றி உள்ளே போகிறாரு. உள்ளே போயிட்டு ஜோதியில் அவர் நடராஜரோட கலந்துடுறான்றது தான் கதை. இதையும் ஒரு சிலர் எப்படி அவர் போனார், ஏன் அவர் ஜோதியில் கலந்தார் அப்படின்ற மாதிரி இதையும் ஒரு ரகசியமாக ஒரு பலர் பேசுகிறத நம்ம கேள்விப்படுறோம். ஸோ இது ரெண்டுமே எப்படி இருந்தாலும் மெயினாக எல்லோரும் வந்து அந்த நடராஜர் பக்கத்தில் இருக்கிற அந்த திரைக்கு பின்னால் இருக்கிற காட்சியும், அந்த வில்வ இலைகள் தொங்குறதும், அங்கே இருக்கிற அந்த பிரபஞ்சத்தை பார்க்குறதும் தான் எல்லோரும் வந்து ரகசியம் சொல்கிறாங்க. ஸோ இதுதான் சிதம்பர ரகசியம். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த செய்தி உங்களுக்கு நல்ல யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்துன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.